ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் டைட்டிலில் தமிழில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, எக்ஸல் ஒர்க் புக்கை சேவ் பண்ணுறது. எக்ஸல் ஒர்க் புக் சேவ் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆக போகுது, இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தா சேவ் பண்ண போகுது. இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நான் கேட்கலாம். இதை நம்ம நார்மல் மெத்தடில் பண்ணாமல் மேக்ரோ யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக்கில் நம்ம எந்த லொக்கேஷனில் தேவையோ அந்த லொக்கேஷனில் டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் வச்சுருந்து சேவ் கொடுக்கணும், அதே ஃபைலில் தான் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் அதே ஃபைலை வேறு ஒரு இடத்துல சேவ் பண்ணணும், அந்த லொக்கேஷன் காமனான லொக்கேஷன். அது டெய்லி நீங்கள் டேட்டா எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் அந்த லொக்கேஷனில் பண்ணணுன்னா இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சும்மா நேம் கொடுக்குறேன். நான் எக்ஸல்னு மட்டும் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸல் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம சேவ் அஸ் பண்ணி நம்ம எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக மாற்ற போகிறோம். இதே லொக்கேஷனில் நம்ம ஆல்ரெடி இப்போ எந்த லொக்கேஷன் இருக்கோ அதே லொக்கேஷனில் கொடுத்துட்டு இங்கே கொடுக்குற சேவ் டைப் மட்டும் எக்ஸ்எல்எஸ்எம் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபைல் இங்கே பார்த்தீங்கன்னா excel.xlsmனு மேக்ரோ எனேபிள்டு ஃபைலில் வந்துடுச்சு. இப்போ நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாக எனக்கு இன்றைக்கி டேட்டில் ஒரு வேல்யூ எடுக்கணும்னு வச்சுக்கலாம். டுடே ஃபங்க்ஷன் போட்டு நான் இன்றைக்கி டேட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டேட் வந்துடுச்சு. இதிலிருந்து எனக்கு டேட் வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது ஈக்குவல் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போயிட்டு, இது எதுக்காக இது மாதிரி நம்ம பண்ணுறோன்னா, இந்த டேட்டு நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டேட்டை வச்சு நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணணுன்னா இந்த ஃபார்மேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் கஷ்டம் போயிட்டு இங்கே இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு வெறும் டிடிங்கிறத மட்டும் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு டேட்டா இருக்குது. நான் அந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். எந்த டேட்டா உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஃபைல் இருக்க லொக்கேஷன் மட்டும் டேரெக்டாக உங்களுக்கு சேவ் ஆனாலும் சரி, இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெவலப்பர் டேப் போய்க்கிங்க. டெவலப்பர் டேப் போயிட்டு விசுவல் பேசிக் கொடுத்துட்டு இன்சைட் போயிட்டு யூசர் ஃபார்மில் போயிட்டு மாடியூல் கொடுங்க. மாடியூல் கொடுத்துட்டு நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது சப்ஜெக்ட் சேவ் ஆஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இதோட டைமென்ஷன் எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம கொடுக்குற பாத்தை ஸ்ட்ரிங்காக எடுக்கணும். அடுத்து நம்மளோட ஃபைல் நேம் அதுவும் ஸ்ட்ரிங். நம்மளோட பாத்து என்னென்னா, எந்த இடத்துல நீங்கள் சேவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் பாத்து. அதை எப்படி எடுக்கணும்னா, உங்களுக்கு எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணணுமோ அங்கே போயிட்டு இதை ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கிறத இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக வந்துடும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த பாத்தில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு எந்த பாத்தில் சேவ் ஆகணும்னு வந்துடும். அடுத்து ஃபைல் நேம் 1. இது எதுக்குன்னா, நம்ம பேர் எந்த நேம் அங்கே சேவ் ஆகுன்றதுக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்க டேட்டு வச்சு தான் நம்ம சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். எனக்கு இங்கே ரேஞ்ச் M2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மென்ஷன் ஆகிருக்கும். M2ங்கிற இடத்துல இருக்க நேம் வச்சு தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதனால் நான் இங்கே ரேஞ்ச் M2 டாட் வேல்யூ ஃபைல் நேமும் எந்த நேம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து நம்ம இப்போ தான் சேவ் பண்ணுறத சொல்கிறோம். ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் சேவ் ஆஸ். இது நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணணுமா சேவ் ஆஸ் பண்ணணுமான்னு நீங்கள் சொல்லிக்கலாம். சேவ் பண்ணணுன்னா அதே ஃபைல் அப்படியே சேவ் ஆகிடும். சேவ் ஆஸ்ங்கிறது இந்த மெயின் ஃபைல் அப்படியே எந்த மாடிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையானது மட்டும் சேவ் ஆஸ் பண்ணி இதே சேவ் ஆஸ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ஃபைல் நேம்
செமிகோலன் ஈக்குவல் டு பாத் அண்டு ஃபைல் நேம் 1. ஏன்னா பாத் வந்து இந்த பாத்தில் தான் சேவ் ஆகணும். அண்டு வந்து ஃபைல் நேம் வந்து ஃபைல் நேம் 1ங்கிறதுல தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் வேல்யூவை. ஃபைல் நேம் 1 அண்டு எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும்னு சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம XLX ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோன்னா .xlsx. இது நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். கமா ஃபைல் ஃபார்மேட் equal to Excel open XML workbook. ஸ்பேஸ் விட்டுரும். ஓகே, ஓகே. அடுத்து வந்து நம்ம எரர் வந்து ஃபுல்லாக க்ளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலான்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு பட்டன் கூட கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணாமல் நார்மலாக வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துட்டு கூட அது எப்படி கிடைக்கும்னா, ஷேப்பில் போயிட்டு ஏதோ ஒரு ஷேப்பை கொடுத்து உங்களுக்கு சேவ் பண்ணிக்கிங்க. இந்த பட்டன் நீங்கள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நம்மளே சேவ் அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டு இதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அசைன் மேக்ரோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு இந்த சேவ் ஆஸ்ங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி தெரியும், excel.srm ஃபார்மேட்லேயே இருக்குது. இப்போ நான் அந்த சேவ்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இது வந்து எக்ஸல் ஃப்ரீ ஒர்க் புக்காக சேவ் ஆகும் பரவாயில்லன்னு கேட்குது. நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து 7/3/2021ங்கிற ஃபார்மேட்டில் எக்ஸல் ஃபார்மேட்டில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபைல் லொக்கேஷனில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஃபார்மேட் ஓப்பன் பண்ணோம், அடுத்து இந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம செக் பண்ணதும் 7/3/2021ங்கிற ஃபார்மேட்டில் நம்மளுக்கு சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரிக்ஸும் இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட் உங்களுக்கு வேணும், இல்லை இதிலேயே டவுட் எதாவது இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸல் வழிகாட்டி. தேங்க்யூ.